இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்று கூறப்படுகின்ற, அதாவது தமிழ் மக்களால் கூறப்படுகின்ற கவிழ்வாச் எனப்படுகின்ற நபரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று பலரும் போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் அவரது மரணம் தொடர்பாக எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் விசாரணை மேற்கொள்வதற்கு போலீஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது யாரின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர போலீஸ் ஊடக பிரிவு இது தொடர்பாக விடுத்திருக்கின்ற செய்தியிலே அவர்கள் திடமாக கூறுகின்றார்கள், திருடச் சென்ற ஐவரை விரட்டுகின்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இதிலே மக்கள் சொல்லுகின்ற கருத்திற்கும் அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற கருத்துக்கும் போலீசார் சொல்லுகின்ற கருத்துக்கும் இராணுவத்தினர் சொல்லுகின்ற கருத்துக்கும் இடையிலே பல வேறுபாடுகள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டி அதற்கு தீர்வு கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. மறுபுறம் இந்த சம்பவத்தை கண்டித்து எதிர்வருகின்ற 15ஆம் தேதி கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அன்றைய தினம் நல்லூரின் பெரும் திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதை தவிர மடுமாதா ஆலயத்தின் ஆவணி பெருவிழாவும் அன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இது ஒரு பொருத்தமற்ற நாள், இந்த கர்த்தாலுக்கான அழைப்பு விடுத்த நாள் என்பது ஒரு பொருத்தமற்ற நாள் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. அதை தாண்டி இதற்கு சுமந்திரர்கள் பதில் அளித்திருக்கின்றார். அந்த பதில் என்ன என்பது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதனை தாண்டி மருத்துவர் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பெண் ஒருவர் மருத்துவ மையத்துக்கு சென்ற நிலையில் அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அந்த மருத்துவர். இந்த நிலையில் அவருக்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது கபில்ராஜ் எனப்படுகின்ற நபர் அல்லது இளம் குடும்பஸ்தர் முத்தேன்கட்டு குளத்திற்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த நபர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள், இராணுவத்தினர் தான் அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள், அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் இவ்வாறு குளத்துக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் என்கின்ற வகையிலே குற்றம் சாட்டுகின்றார்கள். அதுவிட அரசியல்வாதிகளும் அவ்வாறுதான் குறிப்பிடுகின்றார்கள். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிகரனாக இருக்கட்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுமந்திரனாக இருக்கட்டும், அவர்களும் அந்த மக்களின் குற்றச்சாட்டோடு ஒத்து போகின்ற வகையில் தான் அவர்களது கருத்துக்களும் அமைந்திருக்கின்றது. இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற நிலையில் தான் போலீஸ் ஊடக பிரிவு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்ட விடயம், ஐவர் இவ்வாறு இராணுவ முகாமிற்குள் திருடுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இராணுவத்தினர் அவர்களை விரட்டி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இராணுவத்தினர் அவர்களை விரட்டியது மட்டும்தான், அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்துக்கும் இராணுவத்தினருக்கும் தொடர்பு இல்லை என்கின்ற வகையில் தான் போலீசாரின் தகவலும் அப்படித்தான் இருக்கின்றது. இராணுவம் வெளியிட்ட தகவலும் அப்படித்தான் இருக்கின்றது. அதிலே விளக்கமறையில் இருக்கின்ற 2 இராணுவ சிப்பாய்கள் இந்த திருட்டுக்கு உறுதுணையாக இருந்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. மற்றொருவர் மீது இவ்வாறு திருட வந்தவர்களை பிடிக்கின்றவர் அவர்களை தாக்கினார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் விளக்கமறில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினரும் பல்வேறுபட்ட தகவல்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தலைமையிலே ஒரு குழு ஒன்று விசாரணைக்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சுயாதீனமான விசாரணைகளை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. எனவே போலீஸ் ஊடக பிரிவு இதற்கு முதலே இப்படி ஒரு தகவலை கூறிவிட்டது. அதாவது இராணுவத்தினர் அவர்களை விரட்ட முற்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர்கள் கூறிவிட்டு விசாரணைக்கு செல்லுகின்றார்கள். ஆகையால் விசாரணை எப்படி நடக்கும் என்கின்ற கேள்வி இருக்கிறது. கடந்த காலங்களில் இங்கு நடைபெற்ற பெரும் விடயங்களுக்கு சரியான விசாரணை இல்லை. உதாரணத்துக்கு இங்கு நடந்த செம்மணி விவகாரங்களாக இருக்கட்டும், அல்லது இசைப்பிரியா கொலை செய்யப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், அல்லது பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், அல்லது அதை தாண்டி பல தமிழர்கள் கடத்தப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், காணாமலாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், கொலை செய்யப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், கொத்து கொத்தாக முள்ளிவாய்க்கால் தமிழ் மக்கள் இறந்த விவகாரமாக இருக்கலாம், மக்கள் இறுதியிலே முள்ளிவாய்க்காலிலே இறுதி யுத்தத்தின் போது சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களுக்கான உணவுப் பொருட்களை அனுப்பாமல் மருத்துவ வசதிகள் செய்யாமல் இந்த அரசாங்கம் செய்த விடயமாக இருக்கலாம். இவ்வாறு பல விடயங்களுக்காக இங்கு விசாரணை செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த பெரிய விடயங்களுக்கு எல்லாமே இங்கு நீதியான நியாயமான விசாரணை இல்லாத போது இது உயிர் போன இந்த விடயத்தை மட்டும் இவர்கள் நியாயமாக விசாரணை செய்து சரியான தகவல்களை வெளிப்படுத்துவார்களா என்ற பெரும் கேள்வி, பெரும் சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களை சிலர் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இவர்கள் ஏன் இராணுவ முகாமிற்குள் சென்றார்கள், இராணுவ முகாமிற்குள் ஏன் பொருட்களை எடுக்க சென்றார்கள், அப்படி என்றால் இராணுவம் இவர்களுக்கு அடிக்கும் தான் என்கின்ற வகையில எல்லாம் சிலர் கருத்துக்களை பதிவிடுவதையும் பொது இடங்களில் பேசுவதையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதுவும் அந்த இராணுவ முகாமில் இருந்த இராணுவ சிப்பாய் அழைத்ததற்கு இணங்க அவரின் உதவியுடன் தான் அவர்கள் அந்த பொருட்களை எடுப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்றது சரிபடியாக இருக்கட்டும்,
அல்லது அதுக்கு பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கட்டும், அது விசாரணைக்கு பிறகு தெரிய வேண்டும். அப்படி இருந்தால் கூட இவர்களுக்கு அவர்களை பிடித்து வைத்து தாக்குவதற்கான அந்த சட்டத்தை யார் கொடுத்தது, அந்த உரிமையை யார் கொடுத்தது என்கின்ற கேள்வி இதிலே இருக்கின்றது. அதாவது அவர்கள் திருட வந்தால் அவர்களை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைங்கள், அதை விடுத்து அவர்களை தாக்குகின்ற அந்த உரிமையை யார் கொடுத்தது? அதுவும் அங்கிருக்கின்ற ராணுவ சிப்பா உதவியுடன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும்? அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியால் தாக்குதலுக்கு அஞ்சித்தான் அவர்கள் இவ்வாறு ஓடி இருக்கிறார்கள். அவ்வாறு ஓடிய நிலையில் தான் அவர் குளத்து பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அதுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுக்கு பிறகு இவர்கள் தேடி பிடித்து மீண்டும் அடித்தார்களா என்பதெல்லாம் தெரியாது. ஆகவே அதெல்லாம் சரியான விசாரணை மேற்கொண்டால் தான் தெரிய வரும். எனவே இவ்வாறு இராணுவத்தினர் இங்கு இருந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்ய முடியாது, அதனை நாங்கள் ஊக்குவிக்க முடியாது. எனவே இவர்கள் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றன சொல்லி நாங்கள் விடுகின்ற போது அடுத்தடுத்து இவர்கள் ஏதாவது ஒரு விடயங்களுக்காக எல்லாம் தமிழர்களை அடிக்கின்ற நிலைக்கு செல்வார்கள். சட்டத்தை கையிலெடுப்பதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஆகவே இதனை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு நீதியான விசாரணை ஒன்று தேவை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஆகிய சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு எதிர்வருந்த வெள்ளிக்கிழமை கர்த்தாலுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த சம்பவங்களை எல்லாம் கண்டித்து இராணுவத்தின் அதிகமான பிரசன்னங்களை எல்லாம் கண்டித்து இவ்வாறு ஒரு கர்த்தாலை முன்னெடுக்க இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே கர்த்தால் மீதும் தற்பொழுது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த அரசியல்வாதிகள் தங்களது சுய லாபங்களுக்காக தங்களது கட்சியின் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக இவ்வாறான கர்த்தால்களையும் போராட்டங்களையும் ஒழுங்குபடுத்திவிட்டு அது தொடர்பாக மேற்கொண்டு பேசுவதும் இல்லை, அதுக்கான தீர்வு தொடர்பாக கதைப்பதும் இல்லை. இந்த அப்பாவி மக்கள், அப்பாவி வியாபாரிகள், அன்றாடம் உழைத்து சாப்பிடுகின்றவர்கள், இவர்களது வயிற்றில் எல்லாம் அடித்துவிட்டு இவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நடந்த கர்த்தாலின் முடிவாகவும் இருக்கின்றது. இனி நடக்கப் போகின்ற கர்த்தாலுக்கும் இதுதான் முடிவாக இருக்க போகிறது. ஆகவே இந்த மக்களுக்காக ஒரு விடயத்தை நீங்க செய்கின்ற போது, மக்கள் தியாகம் செய்து ஒரு விடயத்தை செய்கின்ற போது தியாகத்துக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த பலனை பெற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பில் இருந்து அரசியல்வாதிகள் விலகி விடுகின்றார்கள். கர்த்தாலுக்கு அழைப்பு விடுவது, அனைத்து கடைகளையுமே பூட்டுவது, அன்றாடம் உழைத்தால்தான் சாப்பாடு என்று இருக்கின்றவர்கள் கூட தங்களது உணவை தியாகம் செய்து கொண்டு இவ்வாறு தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமை பிரச்சனைக்காக அவர்கள் எப்போதுமே ஒத்துழை இருக்கின்றார்கள். ஆகையால் மக்கள் முடிந்தவரை இவ்வளவு காலம் எவ்வளவு தியாகங்களை செய்து விட்டார்கள். ஆனால் மக்களுக்கான நன்மைகள், மக்களுக்கான தீர்வுகளை, இந்த மக்கள் தியாகத்துக்கான ஒரு பதிலை கூட இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் இப்போது ஒரு கர்த்தாலுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கர்த்தாலும் அப்படியானதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது தவிர அன்றைய தினம், அதாவது அந்த 15ஆம் தேதி தான் நல்லூர் திருவிழாவின் 18வது பெருவிழா இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. அது தவிர ஆவணி திருவிழா இடம்பெறுகின்றது மடுத்திருத்தலத்தில். இப்படி இருக்கின்ற போது அந்த நாளிலே இவ்வாறு கர்த்தால் அவதரிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த திகதியே புலை என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இது தொடர்பாக நேற்றைய தினம் நானும் செய்தி வெளியிட்டிருந்தேன். அதுக்கு பிறகாக சுமந்திரன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் சொன்னால், எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி வடக்கு கிழக்கு முழுவதும் கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதற்கு பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் மடுமாதா கோவிலில் விசேட நிகழ்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வண்ணமாக நல்லூர் கந்தசாமி கோவிலிலும் வேறு பல இந்து கோவில்களிலும் திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. இவற்றை அனுசரித்து மக்களுக்கான அவசர சேவைகளை புகழ்வதைப் போல விதிவிலக்காக பக்தர்கள் கோவில்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் கோருகின்றோம். அது தவிர்த்து மற்ற அனைத்து தரப்புகளையும் இக்கடையடைப்புக்கு பூர்ண ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையால் இதிலே என்ன விடயம் தெரிகின்றது சொன்னால், இவ்வாறு பக்தர்கள் செல்வதற்கெல்லாம் ஒழுங்கு செய்து கொடுக்கலாம், ஏனையவர்கள் இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு, இது எப்படியான கர்த்தாலாக அமைய போகின்றது என்ற கேள்வி இருக்கிறது. ஆகையால் ஒரு வீணாக ஒரு முயற்சியை எடுத்து அதில் தோற்று போய் அல்லது அது பலனளிக்காமல் சிங்கள தேசத்துக்கு நாங்கள் செய்தியை சொல்ல போகின்றோம் என்று முன்வந்து கடைசியாக சிங்கள மக்கள் எங்களையே பார்த்து கிண்டல் அடித்து கரைக்கின்ற அளவிற்கு இந்த விடயம் அமைந்து விடக்கூடாது. ஆகையால் ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு கர்த்தாலையோ முன்னெடுக்க கூடாது. முன்னெடுத்தால் அது 100% வெற்றிகரமானதாக அமைய வேண்டும். அப்படி இருக்கின்றவர் நீங்க நல்லூருக்கு செல்லும் போது செல்லலாம், கோவிலுக்கு செல்லும் போது செல்லலாம், அடுத்த வாரத்துக்கு செல்வது செல்லலாம், அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படும். அவர்கள் இருங்கள், மற்றவர்கள் கர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இது எந்த வகையான கர்த்தாலாக அமைய போகின்றது என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே ஒரு வீணாக ஒரு கர்த்தாலை கொண்டு வந்து அது வெற்றிகரமாக அமையாமல் அது ஏனோதானோ ஒன்று போய் கடைசியாக அது நாளை சிங்கள மக்களால் எங்களை பார்த்து கிண்டடிக்கின்ற வகையில் அமைந்துவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் வெள்ளிக்கிழமை நடக்க போகிறது. ஆகையால் இந்த கர்த்தால் என்பது சரியான ஒழுங்குமுறையில் மக்கள் எழுச்சியாக மக்களாக கொண்டு வர வேண்டிய ஒரு விடயமே தவிர இவ்வாறு ஒருவர் சொல்லியோ ஒரு கட்சி சொல்லியோ இந்த கர்த்தாலுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தாலுக்கான அழைப்பையும் வியாபாரிகள் மற்றும் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை என்பது இப்போதே தெரிகின்றது. அதில் இந்த கர்த்தாலும் வெற்றியடைய போவதில்லை என்பது இப்போதே தெரிகின்றது. மற்றொரு செய்தியாக, இளம் தாய் ஒருவரை
பாலியல் துஷ்பிரயோகம் செய்த மருத்துவருக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த மருத்துவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் உயர் நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்திருப்பதாக கூறப்படுகின்றது. 25 வயதுடைய இளம் தாய் ஒருவர் தனது உடலில் பொருத்தப்பட்டிருந்த கருத்தடை சாதனத்தை அகற்றுவதற்காக மருத்துவ மையம் ஒன்றுக்கு சென்றிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மருத்துவர் அந்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அந்த வகையில் நீதிமன்றத்திலே இது தொடர்பான வழக்கு இடம்பெற்று வந்த நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மருத்துவருக்கு எதிரான சான்றுகளை சரியாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு குறித்த வைத்தியருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அவ்வாறு வழங்க தவறும் பட்சத்தில் மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த்.